நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா, தற்போது வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டுமே வராரு. பல வருடங்களுக்கு பிறகு அவர் கார் பந்தயங்கள்ல களமிறங்கி உள்ளதாக அவருடைய ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவர நேர்ல பார்த்து வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சாங்க. ஏன் நடிகர் மாதவன் அவர்கள் அங்கேயே ஏகேவுடன் தங்கிவிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். நாளுக்கு நாள் ஏகேவுடைய புகைப்படம் வெளியாகுதோ இல்லையோ, அதே ரேஸ் கோர்ட்ல நம்ம மாதவனுடைய புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகுது. மாதவன் மட்டுமல்ல, யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ் குமார், நயன்தாரா, சிம்பு அப்படின்னு லிஸ்ட் ரொம்பவே பெருசா போகுது. அத்தனை பிரபலங்களுமே ஏகே அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித்குமார் அவர்கள் ரேசிங் ஒரு பக்கம், நடிப்பு ஒரு பக்கம் அப்படின்னு அவருடைய நாட்களை பிரித்துள்ளதாக அவரே சமீபத்திய பேட்டி ஒன்றிலையுமே தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில ஏகே அவர்கள் பற்றி முக்கியமான தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே ஏகே அவர்களை வைத்து திமுக ஒரு விதமாக பிளே பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அந்த விஷயம் தற்போது ஏகே அவர்களுக்கு தெரிய வர, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரர்களுக்கு எச்சரிக்கையை மேம்படுத்திருக்காங்களா. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக ஏகேவுடைய ரசிகர்களை தூண்டுவது போல திமுக பல விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதனதான் அஜித் சார் அவர்கள் எச்சரித்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.